ஹலோ மக்களே, குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி ரொட்டீன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்த உடனே ஃப்ரிட்ஜு திறந்து பார்த்தா என்னோடய அடை மாவு ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அதனால் ரொம்ப கட்டி போச்சு. என்ன பண்ணுறதுன்னு முழிச்சிட்டு இருந்தப்போ தேங்க்ஃபுல்லி தோசை மாவு இருந்தது. அது இன்றைக்கி என்னை சேவ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் என்னோடய ஹெர்பல் டீயை பண்ணி குடிச்சிட்டு டொமேட்டோ இருந்ததுனால இப்போ நிறைய சீப்பாக கிடைக்கிது. கடகடான்னு அதை கட் பண்ணி ஒரு தொக்கு மாதிரி பண்ணியாச்சு. தொக்கு பண்ணும்போது கடைசியில் ஒரு வெந்தயத்தை நல்லா வறுத்துட்டு அதை அரைச்சி பொடி பண்ணி போட்டிங்கன்னா சூப்பரான ஸ்மெல்லோடு இருக்கும் அந்த தொக்கு. அதுக்கப்புறம் வெறும் தோசையாக கொடுக்க மனசில்லை, கேரட்டை துருவி கொஞ்சம் ஹெல்த்தியான தோசையாக பொண்ணுக்கு பண்ணி டிஃபன் அவளோட பிரேக்ஃபாஸ்ட் பாக்ஸில் வச்சாச்சு. சட்னி அவளுக்கு தேங்காய் சட்னி பிடிக்காது, அதனால் தொக்கு ஹெல்ப்ட் மீ காலையில் சீக்கிரமே பண்ணதுனால. ஸோ அதை சைட் டிஷ்ஷாக வச்சு அவளோட பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்து அனுப்பிவிட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். ஹஸ்பண்டுக்கு தேங்காய் சட்னி பிடிக்கும், அதனால் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். நான் இது கொஞ்சம் அது கொஞ்சம் வச்சு என்னோடய தோசை சாப்பிட்டாச்சு. தேங்க்ஃபுல்லி அவங்க வாக்கிங்லாம் போயிட்டு ஒரு 1 hour கழித்து தான் சாப்பிடுவாங்க. அதுக்குள்ளே என்னோடய அடை மாவு நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்திருந்தது, அதனால் அடை பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாச்சு. லஞ்சு பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை. பாம்பேயில் இந்த கீரை கிடைக்காது. தேங்க்ஸ் டு மை ஃபாதர்-இன்-லா விரார்லேருந்து இதை எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. வெரி ஹாப்பி இந்த கீரையை பார்த்தோன்னே. ஏன்னா இது யூஸ்வலாக நான் என் பொண்ணுக்கு தமிழ்நாடுக்கு போகும்போதுக்கு மட்டும்தான் கொடுப்பேன், அங்கே தான் கிடைக்குன்றதுனால. எனக்கு இதை பாம்பேயில் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாச்சு. அதை ஒரு மசியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வெறும் பாசிப்பருப்பு தக்காளி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு கடாயில் நார்மல் டெம்பரிங், அதாவது வெறும் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா அஃப்கோர்ஸ் தேங்காய் எண்ணெய் போட்டு டெம்பரிங் பண்ணிவிட்டு அது மேலே இந்த சாப்டு மணத்தக்காளி கீரையை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த வேக வச்ச பைத்தம்பருப்பு தக்காளியும் போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டு கடைசியாக இறக்கும்போது கொஞ்சம் தேங்காய் பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா அரைச்சி விட்டிங்கன்னா உங்களோட மசியல் ரெடி. இது காலிஃப்ளவர் சேஷ்வான் சாஸ் போட்டு கொஞ்சமாக ஆயிலில் அவளுக்கு சாட்டே பண்ணி கொடுத்தேன். அவளுக்கு கீரை சாதம் சாப்பிடும்போது கொஞ்சம் சட்பட்டா சைட் டிஷ் இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணி அன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் முடிச்சாச்சு. இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்ச். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். பாய்.